ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரு எவிக்டடான விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக எது வேணால் நடக்கலாம். எவிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, ஓட்ஸ் கம்மியாக இருக்கான்னு கேட்டால் ஓட்ஸ்லாம் கம்மியாக இல்லை. இன்ஃபேக்ட் நேற்று நைட் அவங்க ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கானா வினோத் இருக்கார். ஸோ மாறி மாறி வந்துட்டுருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஏன் எவிக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து இன்னொன்று சொன்னோன்னா அந்த அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இது கமருதீனால தான் ஆப்வியஸாக அப்படின்னு ஊருக்கே தெரியும். ஆனால் இவங்க எப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி? ஆதிரியால் எஃப்ஜே கேம் போகுது, வியானாவால் எஃப்ஜே கேம் போகுது. அப்போது பாருவால் வந்து இவங்க என்னது இவன் கமருதீன் கேம் போகுதுன்னு. ஸோ அந்த லவ் கண்டென்ட்டில் தப்புன்னா 2 பேரும் தப்பு தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். அது பாலா சீசன்லேருந்து எல்லா சீசன்லையுமே கவின் லாஸ்ட்லியே வரைக்கும் லவ் கண்டென்ட்டில் உங்களுக்கு பிரச்சனைனா அந்த 2 அடல்ட்டுமே தான் அது காரணம். யாரும் அங்கே சின்ன பசங்க இல்லை, எல்லாருமே அடல்ட்ஸு. அப்போது அந்த லவ் கண்டென்ட் தான் உங்களுக்கு பிரச்சனைனா 2 பேரையும் தூக்குங்க, 2 பேருக்கும் வார்னிங் கொடுங்க. அது என்ன அதில் எப்போ பாரு பொண்ணுங்களே விட்டு அவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்களால அந்த ஆம்பளுக்கு கேம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி விஷால் தர்ஷிகா வரும்போதும் நீங்கள் தர்ஷிகா வெளில அனுப்புவீங்க, விஷாலை உள்ளே வச்சு ரன்னர் ஆக்குவீங்க. இப்போ கமருதீன் பாருன்னு வந்தாலும் பாருவை வெளில அனுப்பிச்சிட்டு கமருதீனை ரன்னர் ஆக்குவீங்க. எஃப்ஜே வியானான்னு வந்தாலும் வியானா வெளில அனுப்ப பிளான் பண்ணுவீங்க, ஆனால் எஃப்ஜே உள்ளே வைப்பீங்க, ஆதிரியை வெளில அனுப்புவீங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த ஷோ நடத்துகிறீங்க? அதே மேல் சாவனிசம் ஷோ தானே. அப்போ அடல்ட் கண்டென்ட் பிரச்சனைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக கமருதீனை கூப்பிட்டு வார்னிங் கொடுங்க, இல்லை கமருதீனே தூக்கி வெளில போடுங்க. அவன் இப்போ பாரு கூட லவ் கண்டென்ட் பண்ணால் மட்டும் பாரு தூக்கி வெளில போட்டுறீங்க. அரோரா கூட மட்டும் லவ் கண்டென்ட் பண்ணலையா? அப்போ அரோராவையை தூக்கி வெளில போட்டீங்க. என்ன உங்கள் நியாயம்? அவள் அரோரா வந்து பாருக்கு இவன் கூட மட்டும்தான் லவ் கண்டென்ட் பண்ணாளா? கமருதீன் கூட ஏன் துஷார் கூட பண்ணா? அப்போ துஷாரை தூக்கி வெளில போட்டிங்க, அரோரா உள்ளே வச்சுருக்கீங்க. இப்போ வந்து எஃப்ஜே கூட உட்காந்து பண்ணுறா. அப்போ எஃப்ஜேவை தூக்கி வெளில போடுங்க, இல்லை அரோராவை தூக்கி வெளில போடுங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த அடல்ட் கண்டென்ட் அவளது வந்து வெளில வந்து இப்போ வந்து ஒரு வாரமாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா அவளை ஒரு 4 என்ன சொல்கிறது 7, 8 வாரமாக அவளை வந்து 1 எபிசோட்லேயும் நெகட்டிவாக பண்ணி அவள் விஷயங்களை மட்டுமே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனால வந்து எங்களுக்கு வந்துட்டு டீமுக்கு எத்திக்ஸ் போயிடுது, மாரல் போயிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேமரா 60 கேமராவில் ஏன் பார்வை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இல்லை கூப்பிட்டு வார்னிங் கொடுங்க. இல்லை அப்படி உங்களுக்கு சொன்னாலுமே கேட்கல அப்படின்னு சொன்னால் கமருதீனை தூக்கி வெளில போட்டால் உங்களுக்கு அரோரா கிட்டேருந்து கண்டென்ட் வராது. அரோரா தூக்கி வெளில போடுங்க. பாரு பட்டா அவ கேம் ஆடுவா. பாரு கமருதீன் கேம் வந்து பாருவால் போகல, கமருதீனால தான் பாரு கேம் அஃபெக்ட் ஆகுது. இந்த வாரம் ஃபுல்லாக அந்த கமருதீனால தான் எங்கள் பாரு கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நாங்கள் முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கோம். அவள் கெடுத்துக்கிற ஒரே இடம் அதுதான் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கமருதீனை தூக்கி வெளில போட்டால் பாரு கேம் ஷைன் ஆக போகுது. உங்களுக்கு பாரு வேணுமா கமருதீன் வேணுமானா நீங்கள் எப்போ பாரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை தானே தூக்கி போடுவீங்க இந்த லவ் கண்டென்ட் விஷயத்துலலாம். அப்போ அந்த அடல்ட் கண்டென்ட் விஷயத்தில் திருப்பி வந்து ஹீரோவாக ஏன்னா ஆம்பளைங்களெல்லாம் நீங்கள் ஹீரோ ஆக்கிடுவீங்க, எஃப்ஜேவை ஹீரோ ஆக்கிடுவீங்க, கமருதீனை ஹீரோ ஆக்கிடுவீங்க, கானா வினோத்தை ஹீரோ ஆக்கிடுவீங்க. அவன் கூட தான் அரோரா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அவன் நேற்று லைவ்லலாம் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறான் தெரியுமா? ஒரு மியூசிக் போடுறதுக்கு அவள் வந்து அந்த மாமி சாரியில் அந்த சிக்கனை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அப்படியே டொப்பமைன் வந்துச்சு, அப்படியே ஆடுறான். நைட்டு அவள் அழும்போது வந்துட்டு இவன் தான் போயிட்டு வந்து வினோத் பக்கத்தில் உட்காரான். அதே மாதிரி ஒரு 4 நாள் நீங்கள் வினோத்தும் அந்த அரோராவும் பண்ணுற விஷயங்களை தூக்கி காட்டுங்களேன், என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அப்படியே மறைச்சு வினோத்தை ஹைட்லேயே வச்சுருக்கீங்களா? அப்படியே அவன் பாசிட்டிவே எல்லாத்தையும் காட்டிட்டு அவன் நெகட்டிவே காட்டாமல். அப்போ பாரு மட்டும் ஏன் நெகட்டிவே காட்டுறீங்க? ஏன் பாரு விட்டா அந்த அந்த கேமரா அப்படி போகுதுன்னா வேறு கேமராவில் உங்களுக்கு காட்ட தெரியாதா? இல்லை பாருக்கான பாசிட்டிவ் விஷயங்களை உருப்படியாக ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் காட்டியிருக்கீங்களா இந்த 7 வாரத்தில்? எப்போ பாரு அவளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ். இப்போ அந்த கமருதீன் கிட்ட வந்தோடனே உங்களுக்கு இன்னும் சிரிச்ச வாய்க்கு வெதல் பாக்கு கொடுத்த மாதிரி அது இன்னும் உங்களுக்கு சூப்பர் ஆயிடுச்சு. நீங்கள் பார்வை தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, அது எப்போன்னு காத்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த வாரம் உங்களுக்கு அது ரீசன் ஆயிடுச்சு. அதனால தானே எங்கள் டாஸ்க்லேயுமே கமருதீன் பாருன்னு போட்டிங்க. போன வாரம் வார்டன் டாஸ்கில் தனியாக தானே பார்வை போட்டிங்க, இந்த வாரமும் அதே மாதிரி போட்டிருக்கலாம்ல. எதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி? இல்லை அது மாதிரி 2 பேருக்கு ஏன் நீங்கள் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? அவன் கமருதீனுக்கு அப்படி ஒன்று கொடுத்து அவன் கமருதீன் தூக்குனா உங்களுக்கு அரோரா கிட்டேருந்து கண்டென்ட் வரும், அப்புறம் பாரு கிட்டேருந்து கண்டென்ட் வரும். அப்போ எஃப்ஜேவை தூக்குங்க, வியானா கிட்டேருந்து கண்டென்ட் வரும், ஆதிரியா கிட்டேருந்து கண்டென்ட் வரும். அதை மட்டும் பண்ண மாட்டீங்களே. பக்கா மேல் சாவனிசம் ஷோ நீங்கள் காட்டுறதுக்கு வந்து மக்கள் என்ன முட்டாளா? அப்போ டாப் 2லே ஓட்டிங்கில் இருக்கவள டாப் 1க்கு மாறி மாறி வரவள போன வாரமாக விக்கல் விக்ரம் பாரு, இந்த வாரமாக வினோத் பாரு அப்படின்னு மாறி மாறி வரவள நீங்கள் ஓட்டிங் அப்போ ஓட் போடுற மக்கள் முட்டாளா? அப்போ உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அதான் சொல்லலாம், இந்த மேல் சாவனிசம் ஷோவில் இருக்கிற அந்த ஆம்பளைங்க எல்லாருக்குமே ட்ரிகர் ஆயிடுச்சு அவளை. அந்த மேல் ஹோஸ்ட்டுக்காகட்டும், அந்த மேல் பிக் பாஸ்க்காகட்டும், இல்லை அங்கே உள்ளே இருக்க மேல் கண்டஸ்டன்ஸ்க்காகட்டும், வெளில இருக்க ஆடியன்ஸ்க்காகட்டும். அப்போ இப்படி ஒரு பொண்ணு ஷோ ஆடுறது உங்களுக்கு ஒத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்களே ஒரு டாஸ்க்கை உருவாக்குனீங்க. அந்த கமருதீன் அவன் வந்து போய் அவன் எப்போல்லாம் அவன் கேம் ஆடணுன்றதுக்காக அவன் போய் பாருக்கிட்ட உட்காருவான். அப்போ பாருக்கிட்ட உட்காந்து அந்த வாரம் அவனால தான் இந்த வாரம் எங்கள் பாரு கேம் போச்சு. இப்போ அதே காரணம் வச்சு அவளை வெளில அனுப்பிங்கன்னா கமருதீனை மட்டும் நீங்கள் வச்சு ஹை லெவலுக்கு கொண்டு வரணும்னா என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஆனால் மனசாட்சி இருந்தால் இதை பண்ணாதீங்க. இது உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்னா எப்படி வேணால் அவாய்ட் பண்ணலாம். ஒன்று 2 பேரையுமே கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் வார்னிங் கொடுக்கலாம். பாருக்கு வந்து
நீங்கள் அந்த ஃபேமிலி விஷயத்தில் பேசும்போதே அவளுக்கு ஹிண்ட் கொடுத்து அவளை ஸ்ட்ராங்காக சொன்னால் கேட்டுக்கிற பொண்ணு தான் அவள். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஹிண்ட்டை கொடுக்கல. ஏன் வியனாக்கு போன வாரம் ஹிண்ட் கொடுத்தீங்களா, உங்கள் கேம் ஸ்பாயில் ஆகுது எஃப்ஜால்னா அந்த பொண்ணு உஷாரிடுச்சுல. இவளுக்கு நீங்கள் ஏன் அது கொடுக்க மாட்டீங்க? ஓகே, அவங்களுக்கு அது புரியுது புரியல, அவளுக்கு அது தெரியும்ல அப்படின்னா அப்போ கமருதீனுக்கும் தெரியும் தானே. அப்போ அப்போ அவன் மட்டும் இன்னும் அப்பாவி மாதிரி இவன் மட்டும் தான் காரணன்ற மாதிரி என்னத்தை பண்ணிருக்கீங்க? 2 பேரும் தூக்கி வெளில போடுங்க. எங்களுக்கு பார்வம் வேணாம், கமருதீனும் வேணாம். ஆனால் கமருதீனை உள்ளே வச்சுட்டு பார்வை தூக்குவீங்க, இல்லை எஃப்ஜேவை உள்ளே வச்சுட்டு பார்வை தூக்குவீங்க, இல்லை அரோரா உள்ளே வச்சுட்டு பார்வை தூக்குவீங்கன்னா என்ன நியாயம்? என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் அவள் தப்பு செய்யலைன்னா நான் சொல்லலை. ஆனால் தப்புனா 2 பேரையும் தூக்கி வெளில போடுங்க. எஃப்ஜேவையும் தூக்குங்க, கமருதீனையும் தூக்குங்க, பார்வை கூட தூக்கிக்கோங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் பார்வை மட்டும் தூக்குறீங்கன்றது மனசாட்சி கட்டுப்பட்டு நீங்கள் செய்கிற வேலை கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் ஷோ வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஜனங்க அதுக்கு மேலே உங்கள் ஷோவை அவாய்ட் பண்ணுருவாங்க, பாய்காட்டோ பண்ணுருவாங்க. நான் கூட இப்போ வந்து அதுக்கப்புறம் ரிவ்யூவில் என்ன பண்ணுவேன்னா எனக்கெல்லாம் கூட பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிலர் சொன்னான், சுபிக்ஷா தான் ஜென்யூனாக இருக்கா. அவன் மேலே சுபிக்ஷா ஜென்யூன்லாம் கிடையாது. அவளும் கன்னிங் கேம் தான். அவள் இந்த வாரம் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவளும் அரோராவும் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. பத்தாக்குறைய பாதிரியை கூட அவள் சேர்ந்துருக்கா. அப்படின்னும் போது அவளும் சபரி கூட லவ் கண்டென்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கா. அரோராவும் சபரி கூட லவ் கண்டென்ட் தான் ட்ரை பண்ணிருக்கா. யாருமே தொட்டே கேம் ஆட மாட்டேன்னு சொன்ன அந்த சபரி இப்போ அரோராவை கொஞ்சறது என்ன, அப்புறம் வந்துட்டு ஆதிரை வந்து அப்படியே ஃபயர் விட்ற மாதிரி எஃப்ஜேக்கு எதிராக ஃபயர் விட்ற மாதிரி உள்ளே அமிச்சிங்க. எல்லாம் ஒன்றா படுத்து ஒரே பெட்டில் தான் இப்போ உருளுது. இந்த அரோரா, இந்த ஆதிரை, அதுக்கப்புறம் இந்த சபரி எல்லாம். அப்போ அந்த விக்கல் சீக்கிரம் இந்த அரோரா கூட சேர்ந்து தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். அப்படின்னும் போது இவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க, நல்லா ஷோ நடத்திக்கோங்க. ஆனால் டிஆர்பிக்கு மட்டும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பாரு பிக் பாஸே உள்ளே வந்து ஷோ தள்ளுன்னு தள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தள்ளுங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த ஷோ டிஆர்பிக்கு முதல்ல 5 வாரம் கொண்டு போனது பாரு தான். அப்பயே நீங்கள் பாரு அப்ரிஷியேட்லாம் பண்ணலை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு ஒரு காரணம் அவளோட அடல்ட் கண்டென்ட். அப்போ நீங்கள் கமருதீன் உள்ளே வச்சுட்டு பார்வை வெளில அனுப்புங்க. டபுள் எவிக்ஷன் தானே. அனுப்புனா பார்வையை அனுப்புங்க, கமருதீனையும் அனுப்புங்க. சூப்பராக டிஆர்பி போகும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க 2 பேர் வெளில போய் கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணிக்கணும். ஆனால் கமருதீனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் பார்வை மட்டும் இந்த ரீசன் சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னா அவன் கமருதீன் கூட 4th 5th இருக்கா, அப்போ பாரு 2nd இருக்கா. அப்படின்னும் போது ஓட்டிங் ஒரு காரணமாக சொல்லி அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இது அன்ஃபேர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கைஸ்.